முனிவர் வேடத்துல இருக்க சிவபெருமான் இந்திரனை பார்த்து சொல்றாங்க, யார் தேவாசுர பொருள் அதீதமான அசுரர்களை வென்றாங்க, யாருனால இந்த தேவாசுர பொருள் தேவர்கள் ஜெயிச்சாங்க அப்படிங்கிறது தெரியணும் அப்படின்னா என்கிட்ட ஒரு உத்தி இருக்கு. அது என்ன அப்படின்னா, நான் ஒரு துரும்பு வச்சிருக்கேன், அந்த துரும்பை யார் அசைக்கிறாங்களோ அவங்கனால தான் தேவாசுர பொருள் ஜெயிச்சாங்க அப்படின்றத நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே இந்திரதேவன் சொல்றாரு, என்னோட வீரத்தை பார்த்து நீங்க தப்பா எடை போட்டீங்கன்னு நினைக்கிறேன், அந்த துரும்பு வைங்க, நான் அசைச்சு காட்டுறேன்னு சொல்லிட்டு அவரோட பலமான கைகளால் அசைக்க முயற்சி பண்றாரு. ஆனா அவரால் அசைக்கவே முடியல. அதுக்கப்புறம் ஒவ்வொரு தேவர்களா அவரோட பலமான ஆயுதங்களாலும் சரி, அவங்களோட பலமான கைகளாலும் சரி, அதை அசைக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க. யாருனாலுமே முடியல. அந்த சமயத்துல சுதாரிச்சுக்கிட்ட இந்திரதேவன் அந்த முனிவரை பார்த்து கேட்கிறாங்க, நீங்க யாரு, உண்மையை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. உடனே அவர் மறைஞ்சும் போயிடுறாரு. அந்த சமயத்துல அசரீரி மூலியமா ஆதிபராசக்தி சொல்றாங்க, இந்த பிரபஞ்சத்துல எல்லா இடத்துலயும் நிறைஞ்சிருக்கக்கூடிய சிவபெருமான் தான். இந்த பிரபஞ்சத்துல ஒரு துரும்பு அசைனாலும் அது சிவனால மட்டும்தான் முடியும். அப்படிங்கிறதுனால தேவாசுர போர் உங்களால ஜெயிக்க கிடையாது, சிவபெருமான உங்களோட ஆசீர்வாதம் பண்ண